28 கிலோமீட்டர் ஓடி முடிச்சோடனே சும்மா அப்படி ராஜ போதையா இருந்துச்சு. இப்படிதான் சொல்ல ஆசை, ஆனா நீ பயங்கர பெயின். இன்னைக்கு ஓடின இடம் எல்லாமே ஹில்ஸ் ஸ்லோப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதான் காரணம். ஹில்ஸ்ல ஓடும் போதெல்லாம் 500 ஸ்குவாட்ஸ் ஒர்க் அவுட் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸ்லோப்ல ஓடும் போதெல்லாம் 1000 கேல்ப்ஸ் ஒர்க் அவுட் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு நாள் ரன்னிங் பண்ணி பாருங்க, அந்த டேயே மாறும். தொடர்ந்து ரன்னிங் பண்ணி பாருங்க, உங்க லைஃபே மாறும். Running can give you longer life, better sleep, improved immunity mood, even good for your knees. நீங்க எப்பவுமே உங்களை ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் கூட உங்க மைண்ட்ல என்டர் ஆவதுக்கு விடவே செய்யாது. ஈவன் குட் ஃபார் யுவர் லோவர் பேக் அண்ட் டெவலப் யுவர் glute and thighs and calves. இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆகுறதுக்கும் டெவலப் ஆகுறதுக்கும் ரன்னிங் ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கு. இதுலயும் ஹில்ஸ் ரன்னிங், ஸ்லோப் ரன்னிங் பா ஆசம். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஊர் சைட்ல இருக்கிற மக்கள் இந்த நிலப்பாறைக்கு ஓடினாலே சூப்பரா இருக்கும். என்னோட தாட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் 42 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும், நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். மொத 15 கிலோமீட்டர் மாரத்தான்ல நான் சேரணும். ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங், நாட் ப்ரூவிங். உங்களை டெவலப் பண்ணல கவனம் செலுத்தி பாருங்க, சக்சஸ் தானா தேடி வரும். நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஓவர் திங்கிங். அவன் இப்படி நினைப்பானோ, இவன் இப்படி நினைச்சிருவானோ, அந்த மாதிரி. அது எல்லாத்தையும் கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கும் ரன்னிங் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஸ்டே ஸ்ட்ராங்.